Hi everyone. In the video, English learning parents ku romba useful ah irukum. Children in the generation la smart ah irukanga and of course English kuda nalla pesranga. But parents ku sometimes correct English sentences guide panamo theriyadilla. So over a simple situation liyum enna mari sentences use pannalaanu paapom. Kids school கிளம்பி போகும்போது all the best, have a good day at school, have a happy day சொல்லி அனுப்பிச்சு வைக்கலாம். ஸ்கூல்லேருந்து வரும்போது how was the day at school, இந்த நாள் எப்படி போச்சு ஸ்கூலில், what did your teacher say, உங்கள் டீச்சர் என்ன சொன்னாங்க, and homework இருக்குது ஹெல்ப் வேணுமான்னு கேட்குறதுக்கு do you want me to help with something கேட்கலாம். சம்டைம்ஸ் குழந்தைங்க வாய்க்குள்ளேயே பேசுவாங்க, சம்டைம்ஸ் பயந்துட்டு ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு தயங்குவாங்க. அந்த இடத்துல don't mumble, speak loudly, speak clearly சொல்லலாம். வாய்க்குள்ளேயே முனகாது, கொஞ்சம் சத்தமாக பேசு, கிளியராக பேசு. அண்ட் சாப்பாடு சமயத்தில் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு வாங்க சொல்கிறதுக்கு your dinner is ready, your breakfast ready, lunch or your meal is ready அப்படி சொல்லலாம். பிளேட்டில் எதுவும் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்ருங்க சொல்கிறதுக்கு empty your plate. இன்னும் 2-3 வாய் சாப்பிடுப்பா சொல்கிறதுக்கு take a few more bites. அண்ட் சாப்பிட்ட பிளேட்டை போய் சிங்கில் வச்சுருங்க சொல்கிறதுக்கு take your plate to the sink. சம்டைம்ஸ் குழந்தைங்க விளையாட போகிறதுக்கு பெர்மிஷன் கேட்பாங்க. சரி போயிட்டு சீக்கிரம் 1 hourல வந்துடணும்னு சொல்கிறதுக்கு you can go play but be back in an hour அப்படி சொல்லலாம். அண்ட் பார்த்து விளையாட சொல்கிறதுக்கு be careful while you play, don't get hurt. நம்ம எவ்வளோ சொல்லியும் சம்டைம்ஸ் அடிபட்டு தான் வருவாங்க. ஸோ எங்கே அடிபட்டுச்சு, எங்கே வலிக்குது கேட்குறதுக்கு where is it hurting, ஆர் ரொம்ப வலிக்குதா கேட்குறதுக்கு does it hurt badly. குழந்தைங்களை எட்டி பார்க்காதேன்னு சொல்கிறதுக்கு don't peep. யாருன்னா பொருளை தூக்கிட்டு வந்துட்டாங்க போய் கொடுத்துருங்கன்னு சொல்கிறதுக்கு give it back. இதெல்லாம் கிட்ஸுக்கு. அண்ட் நம்ம வீட்டில் கொஞ்சம் வளர்ந்த பசங்க இருப்பாங்க, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு இருப்பாங்க. அவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு. கேன் யூ ஹெல்ப் மீ வித் லாண்ட்ரி, துணி துவச்சி எடுத்து வைக்க ஹெல்ப் பண்ணுங்கள் சொல்லலாம். ஆர் ஹெல்ப் மீ வித் டிஷ்ஷஸ், பாத்திரம் கழுவுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஹெல்ப் மீ டேக் அவுட் த ட்ராஷ், குப்பையை போய் வெளியே போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ரூமை நீட்டாக வச்சுக்கோங்க சொல்கிறதுக்கு ஆர்கனைஸ் யுவர் ரூம். லேட் ஆகுது சீக்கிரம் கிளம்புங்க சொல்கிறதுக்கு கெட் ட்ரெஸ்ட் அப், இட்ஸ் கெட்டிங் லேட். சம்டைம்ஸ் கிட்ஸ் பசங்க வெளியே போகும்போது கொஞ்சம் மிஸ்பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ மேனர்ஸை மறந்துட்டியா கேட்குறதுக்கு what happened to your manners அப்படி கேட்கலாம். நம்மக்கிட்டே கொஞ்சம் குரல் வைத்து பேசுவாங்க, அந்த குரல் என்கிட்ட பேசாத அப்படி சொல்கிறதுக்கு don't speak to me in that tone அப்படி சொல்லலாம். சம்டைம்ஸ் நம்ம ஸ்மார்ட்டான கிட்ஸ் கூட சில விஷயங்கள் சரியாக செய்ய முடியாமல் கொஞ்சம் சோர்ந்து போவாங்க. அந்த இடத்துல பேரண்ட்ஸாக cheer up, give your best, I always have your back, சோர்ந்து போகாது, உன் பெஸ்ட்டை கூட எப்போ உன் கூட தான் இருக்கேன் அப்படி சொல்லலாம். ஸோ சில்ட்ரனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கோ இல்லை சொல்லிக் கொடுக்கறதுக்கோ எல்லா இடத்துலையும் இங்கிலீஷ் யூஸ் பண்ணி பழகும் போது நம்ம இங்கிலீஷும் இம்ப்ரூவ் ஆகும், அவங்க கான்ஃபிடன்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் ஃபார் மோர் சச் குட் வீடியோஸ் ஃபாலோ ஆங்கிலோஃபோன்.